சசிகுமார் அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அதுவும் அவர் வந்து ரொம்ப நல்லா அற்புதமா நடிச்சிருக்காரு அப்படின்னு எல்லாராலையும் பெரிய அளவுல வரவேற்கப்பட்டுச்சுன்னே சொல்லலாம். பேட்டையில ரஜினி அவங்க கூட நடிக்க தொடங்கின அவரு என்னை நோக்கி பாயும் தோட்டா அப்படின்ற ஒரு படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் கூடயும் நடிக்கிறாரு. ஏன்னா இதுக்கு இந்த படங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தான் ஹீரோவா இருப்பாரு. சோ இப்போ பெரிய பெரிய ஹீரோக்கள் கூட இவரும் ஒரு பெரிய ஹீரோவா வந்து நடிக்கிறது வந்துட்டு எல்லாராலையும் பயங்கரமா வரவேற்கப்பட்டுச்சு. இப்படி அவருடைய கரியரை பத்தி வந்து பேச போனா பயங்கரமா பேசிட்டே போலாம். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்துட்டு ரீசெண்டா ரிலீஸ் ஆகி எல்லாராலையும் வரவேற்கப்பட்டுச்சுன்னு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியோட இயக்குனருக்கு என்ன வயசுன்னு கேட்டீங்கன்னா 24 வயசு தான் ஆகுது. இவ்ளோ இந்த சின்ன வயசுல இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கதையை குடுக்க முடியுது. அதுவும் படத்துல இருக்க எல்லா காமெடியும் ஹிட் குடுக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா இந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு டேலண்ட் இருக்கும். இந்த டேலண்ட்ட பார்த்து தான் சசிகுமார் அவர்களுக்கு இந்த பையனுக்கு அந்த ஒரு வாய்ப்பையே குடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி திரையுலகத்துல வந்துட்டு எல்லாரும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. சசிகுமார் அவர்கள் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, அயோத்தி, நந்தன், இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கதைக்களங்கள எடுத்து தான் பண்றாரு. அவருடைய படங்கள் வந்துட்டு இப்பலாம் ரொம்ப தனித்துவமா இருக்கு அப்படின்னு எல்லாராலயும் பேசப்படுது.